ஹாய்! இது வெட்னஸ்டே ஈவினிங் எடுக்கிற விளாக். இந்த பூ வாங்கி பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு மேல ஆச்சு. கட்டணும்னு நெனச்சிட்டே இருந்தேன். பட் ஆனா டைமே இல்ல கட்டுறதுக்கு. இன்னைக்கு எப்படியாவது கட்டி முடிச்சிடணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, பூ ஃபுல்லா விரிஞ்சது. சரி பரவாயில்லன்னு கட்ட ஆரம்பிச்சாச்சு. கரெக்ட்டா பூ கட்டி முடிக்கும்போது குட்டி தம்பியும் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டாரு. அவர் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அவருக்கு மம்மமெல்லாம் செஞ்சு ஊட்டி விட்டுட்டு, ஆ நைட் டின்னர் செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சப்பாத்தியும், தக்காளி சட்னியும் செஞ்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ, ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு வச்சுட்டு, அது ஊறுறதுக்குள்ள தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, கட் பண்ணி தாளிச்சு விட்டாச்சு. பாத்திரம் கழுவ வேண்டியது இருந்துச்சு. ஸோ, தக்காளி வேகறதுக்குள்ள பாத்திரத்த கழுவிடலான்னு சொல்லிட்டு, பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது, தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆயிருந்துச்சு. ஸோ, சட்னிய ஆஃப் பண்ணிவிட்டு, இனி சப்பாத்தி போடுற வேலை மட்டும்தான்னு சொல்லிட்டு, சப்பாத்தி ஒன்று ஒன்றா தேய்ச்சு எடுத்து போட்டுட்ருந்தேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, குட்டி தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ, அதே மாதிரி நைட் வந்து கிச்சன் ஸ்லாபு, அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் விடிஞ்சா ஆடி அமாவாசை. ஸோ, சாமி கும்பிட்றதுக்கு நைட்டே விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துடலான்னு சொல்லிட்டு, விளக்கெல்லாம் நைட்டே கழுவி வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போடுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நைட்டே ஊற வச்சுட்டு படுத்தாச்சு. அவ்வளோதான். இந்த விளாக் இதோட முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.